வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்டு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா எப்படியே வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னா 200 கிராம் நேற்றே ஊற வச்சுருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஞ்சி பூண்டை நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 4 எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அது கூட கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காயை மட்டும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் தக்காளி 2 தக்காளி இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சென்னாவை கொஞ்சோண்டு எடுத்து அதையும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு இது விட்டிங்கனாவே சாஃப்டாகிடும், நல்லா திரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைகளில் சென்னா பவுடர் கிடைக்கிது. நான் சென்னா பவுடர் வாங்கி அதில் 2 டீஸ்பூன் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அது வாசனை தரக்கூடிய அந்த பிரியாணி செட்டுங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பிரிஞ்சி இலையும் சோம்பு எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு மட்டும்தான் போடணும், இதில் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், கல்பாசி, அப்புறம் பச்சை மிளகா வாசனைக்காக நான் எடுத்துக்கிட்டேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. இந்த சென்னா மசாலாவுக்கு ஆயில் அதிகமாக இருந்தால் தான் குழம்பு நல்லா இருக்கும். ஆயில் காஞ்ச வேட்டி நம்ம சோம்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு பொரிஞ்ச வேட்டி பச்சை மிளகாய் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கல்பாசி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சி இலையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒட்டுக்காக கிளறி விட்டுருங்க. நல்லா வறுத்து அந்த வாசனை வந்த வேட்டி நம்ம இப்போ வெங்காயத்தை ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கின வேட்டி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணாத வரைக்கும் சென்னா நல்லாயிருக்கும். இப்போ கொரோனாங்கனால மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஆனியனை தனியாக 4 ஆனியனில் 2 ஆனியன் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போன வேட்டி அதுக்கப்புறம் டொமேட்டோவும் இதே மாதிரி நான் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் வரமிளகாயும் சேர்த்து டொமேட்டோவில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். நான் வரமிளகா போல் வெறும் டொமேட்டோ மட்டும் அரைச்சி வச்சுட்டுவேன். இது சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமா சென்னா பவுடர் 2 டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கின வேட்டி தேங்காயை மட்டும் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டையும் லவங்கத்தையும் தனியாக போட பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேங்காயோடையே நீங்கள் அரைச்சி கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் தனியாக தான் பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நான் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் மிளகாய் போட்டிருக்கேன்ல, அதனால் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பச்சை ஸ்மெல் போன வேட்டி நான் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 150 ml தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல் போன வேட்டி நம்ம சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது போன வேட்டி நம்ம இப்போ சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. அந்த கிரேவி ஃபுல்லாக சென்னாவில் ஏறணும். சென்னா அந்த 5 மினிட்ஸ் கழித்து ஏறின வேட்டி தண்ணி ஓரளவு கெட்டியாகி ஓரளவு சென்ட்ரு பாயிண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்னா பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியான வேட்டி போட்டிங்கன்னா கெட்டியாகிடும். ஸோ தண்ணியாக இருக்கிறப்பயே இந்த சென்னாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கெட்டி கொடுக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சென்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்பயே அந்த சென்னாவை தனியாக அரைச்சி வச்சதை எப்பயும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சுவையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.